தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையிலே உங்களை எல்லாம் காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலும் என்னிலும் பெருகுவதாக. உங்களுடைய இருதயத்தையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிற வசனத்துக்கு நேராய் வேதத்தை திருப்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் சங்கீதம் 5வது வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவனுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நாம் இந்த வசனத்தை ஒவ்வொன்றாய் தியானித்து சுகமாயிருக்க பண்ணுகிற கர்த்தர் என்று தியானித்தோம். நான் எழுந்து கர்த்தர் எழும்பினால் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை குறித்து தியானித்தோம். இப்பொழுது சீறுகிறவர்களை குறித்தும் தியானித்தோம். கடைசியாக கர்த்தர் சொல்லுகிறார், சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். சீறுகிற வல்லமைகளுக்கு உங்களை என்னை காத்து கர்த்தர் சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் சுகமாயிருக்கணும். நம்மை காக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்மை காக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கேரித்தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும் நம்மை காக்கும் கர்த்தருண்டு. எல்லாம் குறைந்து போகலாம், எல்லாம் குறைவுபடலாம். கர்த்தர் நம்மை காக்க வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை என்னை காக்கிற ஒரு தேவன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை காக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கிற மனுஷராய் மாறுவோம். ஷுடாயிரியம் துரபகதுடாயிரியா. காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனியும் காத்திடுவா. கலங்காதே உள்ளமே, காத்திடுவா. காக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள தைரியப்படுவோம், கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுவோம். இந்த மாதத்தில் 24 நாட்கள் காத்தவர் 25ஆம் தேதி உன்னை காப்பார். சீர்கிறவர்களுக்கு அவனை காப்பேன். நான் இந்த காக்கிற விஷயத்தை குறித்து, எப்படி தேவன் நம்மை காப்பார் என்பதை குறித்து ஒரே ஒரு வார்த்தை, பல விதங்களிலே கர்த்தர் நம்மை காக்க வல்லவர். அதில் ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Book of Jeremiah chapter 31 verse 10. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார். எப்படி காப்பாராம்? மேய்ப்பனை போல காப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். As a shepherd doeth his flock, keepeth his flock. ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக காப்பாராம். நான் சில நேரம் எங்கள் கிராமங்களில் பார்த்துருக்கிறேன். சிலருக்கு சில மேய்ப்பர்கள் ஆடுகள் வச்சிருப்பாங்க. ஒரு கோல் வச்சுக்கிட்டு சில நேரம் முன்னாடி போவாங்க, சில நேரம் ஆடுகளுக்கு பின்னாடி போவாங்க, சில நேரம் சைடில் போவாங்க, சில நேரம் சத்தம் கொடுப்பாங்க. நான் நினைக்கிறேன், கர்த்தர் முன்னேயும் போவார், பின்னையும் போவார், வலதுபுறத்திலும் போவார், இடதுபுறத்திலும் போவார், உன்னை சுற்றிலும் இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மெய்ப்பனாய், மெய்ப்பனை போல உங்களை என்னையும் காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மெய்ப்பனை பற்றி 1-2 வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். முதலாவதாக எரேமியா 49:19 படிக்கும்போது, ஜெரமியா
49:19. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிடத்திலிருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாய் வருகிறான். அவனை சடுதியிலே அங்கேருந்து ஓடி வர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார்? எனக்கு முன்பாக நிலை நிற்கப் போகிற மேய்ப்பன் யார்? இங்கே யோர்தான் பிரவாகித்து வருகிறது போல, யோர்தான் புரண்டு வருகிறது போல, யோர்தானிலே ஒரு மனிதன் சிக்கிக்கொண்டால் சவக்கடலிலே அவன் சரீரத்தை பார்க்க முடியும். அதுபோல சிங்கம் வருதாம். இந்த சிங்கத்துக்கு முன்பாக நிற்க போகிற மேய்ப்பன் யார்? சிங்கத்துக்கு முன்பாக நிற்க போகிற மேய்ப்பன் யார்? இன்னொரு விதத்தில் மேய்ப்பன் தனக்கு மரணம் வரும் என்று தெரிந்தும், ஆபத்து வரும் என்று தெரிந்தும் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன், ஜீவனை வைத்து ஆடுகளை பாதுகாக்கிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே இயேசு மெய்ப்பனை பற்றியும் தொழுவத்தை பற்றியும் ஆடுகளை பற்றியும் சொல்லும்போது 10 13 வரைக்கும் படிக்கும்போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மெய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் சொந்தம் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இயேசு கூலியால் அல்ல, யோபினுடைய மேய்ப்பர்கள் அல்ல. யோபின் மேய்ப்பர்கள் சொன்னார்கள், ஆடுகள் எல்லாம் போயிட்டு நான் ஒருவன் மாத்திரம் தப்பி இருக்கிறேன், நான் ஒருவன் மட்டும் தப்பி வந்திருக்கிறேன். அந்த செய்தி உமக்கு சொல்லும்படிக்கு எனக்கு ஒரு கேள்வி, இவன் மட்டும் எப்படி தப்பிச்சான்? இவன் மட்டும் எப்படி தப்பிச்சான்? மற்ற எல்லாம் அழிந்து போயிட்டே, இவன் மட்டும் எப்படி தப்பி வைக்கப்பட்டான் என்பது என்னுடைய கேள்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13வது 11வது வசனம் 12வது வசனத்தில் படிக்கும்போது, கர்த்தர் சாத்தானை நோக்கி உன் கையில் இருக்கிறான். அப்பொழுது சாத்தான் தன் சந்நிதியை விட்டு புரட்டப்படும். ஒரு நாள் யோபு குமாரரும் அவன் குமாரத்திகளும் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதுகள் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சவேரியர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உமக்கு அறிவிக்க ஓடி வந்தேன். இவைகளை பேசிக்கொண்டே இருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களை சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மட்டும் தப்பி இருக்கிறேன். எப்படி இவன் ஒருவன் மாத்திரம் தப்பி வைத்தான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைதான் இயேசு சொல்லுகிறார். யோர்தான் பிரவாகித்து வருகிறது போல சிங்கம் வருகிறதாம். தைரியமாய் நிற்கிற மேய்ப்பன் யார்? நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவர் நல்ல மேய்ப்பன், ஆடுகளின் பெரிய மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு 3 விதமான நாமங்கள். நல்ல மேய்ப்பன் மாத்திரமல்ல, அவர் பெரிய மேய்ப்பனா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் என்று அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர், கிரேட் ஷெப்பர்ட். அதோடு மாத்திரமல்ல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அங்கே பேதுரு நிருபக்காரன் அவர் பிரதான மேய்ப்பர், சீப் ஷெப்பர்ட் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதான மேய்ப்பர் வெளிப்பட போகிறார். நம்முடைய பிரதான மேய்ப்பர் வெளிப்படுவார். 1 பேதுரு 5:4 அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கொடுப்பார். இயேசு நல்ல மேய்ப்பராய்
பெரிய மேய்ப்பராய், பிரதான மேய்ப்பராய் அவர் இருக்கிறார். இவர் என்ன சொல்லுகிறார்னா, உனக்கு விரோதமாய் யோர்தான் பிரவாகித்து வருகிறது போல சிங்கம், கரடி, ஓநாய் எது வந்தாலும் ஆடே நீ பயப்படாதே, நான் உனக்காக நிற்கிறேன், உன்னை காக்கும்படி நிற்கிறேன், உன்னை வேலி அடைக்கும்படி நிற்கிறேன், உன்னை பாதுகாக்கும்படி நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்மை காக்கிற மேய்ப்பர் இருக்கிறார். இரண்டாவது ஒரு மேய்ப்பர், தேடுகிற மேய்ப்பர். எசேக்கியேல் 34:12 படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 34ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகளை சிதறண்டு போன எல்லா இடங்களும் இருந்து அவளை தப்பி வர பண்ணி. ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட ஆடுகளை, சிதறி போயிருக்க ஸ்கர்ட்டட் லாம்ப்ஸ், சிதறி போயிருக்கிற ஆடுகளை தேடுகிறது போல மேய்ப்பன் நான் மப்பு மந்தாரமான நாளிலே சிதறென்று கிடக்கிற எல்லாவற்றையும் தேடுகிறேன். ஏசு அருமையான ஒரு உவமையை லூக்கா சுவிசேஷத்திலே சொன்னார். 15ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது ஒரு 3 காரியத்தை, காணாமல் போன ஒரு 3 காரியத்தை அந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். முதலாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு ஸ்திரீ, ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதுல 1 காணாமல் போயிற்று. அதோடு மாத்திரமல்ல, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அதுல ஒருவன் காணாமல் போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு வைத்திருந்தாள். அதுல 1 துளைத்து போட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 100 ஆடு வைத்திருந்தான், 1 தொலைச்சிட்டான். இது பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தா 1%. ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு வைத்திருந்தால் 1 இழந்துட்டால். she lost 10%. ஒரு தகப்பனுக்கு 2 குமார் இருந்தார்கள், ஒருவன் காணாமல் போயிட்டான், 50% தொலைச்சிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த 99 ஆடுகள் இருக்கிறதை குறித்து அவன் கவலைப்படல. காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி ஓடுகிறான், சத்தமிடுகிறான். ஒரு பழைய பாட்டுண்டு, மலையின் பக்கமாய் நல்ல மேய்ப்பன் ஒருவனா மந்தை ஆடு 110 மேய்க்க சென்றிட்டான். கொப்பும் கிளையமா இலையை பறித்து தந்தான், குதித்து ஓடும் ஆடுகளை வழி நடத்திட்டான். குட்டி ஆடு துளைந்ததென்று குமரி குதித்துட்டான். இந்த ஆட்டை தேடி ஓடுகிறான், கூப்பிடுகிறான். இந்த ஆடோ முள்ளில் சிக்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகமாகிய முள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இச்சையாகிய முள், பேலியாளின் மக்களாகிய முள்ளுகளுக்குள்ளே இந்த ஆடு சிக்கி இருக்கிறது. தேடி வந்த மேய்ப்பன் ஆட்டை கண்டு அதை தோளில போட்டு தோடரோடு சந்தோஷப்பட்டான். மனம் திரும்பாத ஒரே ஒரு பாவி நிமித்தம் வேதனைப்படுகிற, துக்கப்படுகிற ஒரு மேய்ப்பன் நமக்கு உண்டு. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் ஆசையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார், தேடுகிற மேய்ப்பன். சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, 2 வார கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. என்னதான் பாஸ்டர் தேட மாட்டேங்கிறாரு. ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளை தேடணும். ஆனா இந்த ஆடுகளை போல இருக்கக்கூடாது. பாஸ்டர்னு விசாரிக்கணுங்கிறதுக்காகவே கூட்டங்களுக்கு வராம, கர்த்தரை தேடாம, ஆராதனைகளை விட்டு ஓடுற ஜனங்கள் இருக்கிற அப்படிப்பட்ட ஆடுகளாய் நீங்கள் இருக்கக்கூடாது. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய். மேய்ப்பனுக்கும் அந்த ஆட்டுக்கும் நல்ல உறவு இருந்தது. இது என் மேய்ப்பனுடைய சத்தம், காணாமல் போன என்னை தேடி அலைகிற டிர் டிர் என்று ஆட்டை கூப்பி அழைத்துட்டானா. மேய்ப்பன் குரலை கேட்டாடு மே என்று சொன்னதா. அப்படியானால் மேய்ப்பனுக்கு ஆட்டின் சத்தம் புரிகிறது, ஆட்டுக்கு மேய்ப்பனுடைய குரல் புரிகிறது. இது ஆட்டுக்கு மேய்ப்பனுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. உங்களுடைய ஆடுகளே, உங்களுடைய மேய்ப்பனோடு கூட உங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு இருக்கா? ஐக்கியம் இருக்கா? பரிசுத்த ஐக்கியம் இருக்கா?
எப்படிப்பட்ட ஆடுகளா இருக்கிறோம்? உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரா? உங்களை தேடுகிற மேய்ப்பனா இருக்கிறானா? காசுக்காக அல்ல, தசம பாகத்துக்காக அல்ல, ஆத்துமாவை காணமே என்று பாரமுடைய, காணாமல் போன ஆடுகளை குறித்த பாரமுடைய மேய்ப்பன் இருக்கிறானா? அந்த மேய்ப்பனுடைய நிழலுக்குள்ளே வாருங்கள். நம்முடைய இயேசு நல்ல மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன். உங்களை என் மேல் கருத்தா இருக்கிறார். உங்க மேல என் மேல கருத்தா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கூலியால் அல்ல, அவர் மேய்ப்பன். அவர் மேய்ப்பனா இருக்கிறதுனால உங்களை என்னை தேடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூலியாலானால் சிங்கம் வந்தவுடனே, கரடி வந்தவுடனே ஓடி போகிறவனா இருப்பான். ஆனால் இயேசு ஓடி போகிறவர் அல்ல, காக்கிற, தப்புவிக்கிற, தேடுகிற நல்ல மேய்ப்பன். இந்த மேய்ப்பனை பற்றிக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, சத்துருக்களுக்கு முன்பாய் தைரியமாய் நிற்கிற ஒரு மேய்ப்பன், சிங்கத்துக்கு முன்பாய் நிற்கிற மேய்ப்பன். இரண்டாவது ஒரு மேய்ப்பன், நம்முடைய மேய்ப்பன், தேடுகிற மேய்ப்பன். மூன்றாவது ஒரு மேய்ப்பன், தப்புவிக்கிற மேய்ப்பன். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:12 வாசிக்கும்போது, மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்புவிக்குமா போல் சமரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையிலிருந்தும் மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்பிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மேய்ப்பனை எடுத்துக்காட்டாக காண்பித்து, ஒரு துஷ்ட மிருகம் ஆட்டை கவி கொண்டு போகும்போது அது காலையாகிலும் அதன் காதையாகிலும் அந்த ஆட்டில மீதியா இருக்க எதையாயிலும் ஒன்றை தப்புவிக்க மேய்ப்பன் பிரயத்தனம் பண்ணுகிறது போல, பாடுபடுகிறது போல, போராடுகிறது போல தப்புவிக்கிற ஒரு மேய்ப்பன் உன்னை சத்துரின் வாய்க்கு தப்புவிப்பார். உன்னை எல்லா விபத்துகளுக்கு தப்புவிப்பார். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி தப்புவிப்பார். உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை தப்புவிப்பார். தீமை உன்னை அணுகாதபடி உன்னை தப்புவிப்பார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாதபடி உனக்கு தப்புவிப்பார். உன்னை தப்புவிக்கிற கர்த்தர் இருக்கிறார். துஷ்ட வல்லமைகளுக்கும் 6 இக்கட்டுகளுக்கு உன்னை தப்புவிக்கிறவர். 7ஆவதும் உன்னை தொடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி உன்னை தப்புவிக்கிற, காக்குகிற ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட மேய்ப்பனை நாம் பிடித்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட மேய்ப்பனை நாம் அண்டிக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, 6 இக்கட்டுகளுக்கு உன்னை நீங்களாக்குவார். 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. பஞ்சகாலத்தில் அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தில் வெட்டுக்குத்துக்கும் விலக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கு உன்னை மறைக்கப்படுவீர். பாழாக்குதல் வரும்போது பயப்படாதிருப்பீர். பாழாக்குதலின் பஞ்சத்தை பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கு பயப்படாதிருப்பீர். வெளியின் கல்லுகளோடு உனக்கு உடன்படிக்கை இருக்கும். வெளியின் மிருகங்களோடு உனக்கு சமாதானம் இருக்கும். உன எல்லா பொல்லாப்புக்கும், பஞ்சத்திற்கும், பட்டயத்திற்கும், நாசமோசத்திற்கும் உன்னை காக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். இந்த மேய்ப்பனை பற்றி கொள்வோம். இந்த மேய்ப்பனை அண்டிக் கொள்வோம். பாட்டுக்காரன் அழகாய் சொல்கிறான், நல்மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நல்மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் மேய்ச்சலிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் மேய்ச்சலிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, ஆஹா என்ன இன்பம், ஆஹா என்ன இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா?
என்ன இன்பம், ஆஹா என்ன இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. சத்துருக்கு முன்பாய் நின்று உன்னை விலக்கி காக்கிற இரட்சகர், மேய்ப்பர். அவர் கூலியாள் அல்ல, உன்னை தேடுகிற மேய்ப்பர், உன்னை தப்புவிக்கிற மேய்ப்பர். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்திலே நான் படிக்கும்போது 10ஆம் அதிகாரத்திலே இந்த மேய்ப்பர் 10ஆம் அதிகாரத்திலே படிக்கும்போது 11வது வசனம் 14வது வசனத்திலே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். ஜீவனை கொடுக்கிற ஒரு மேய்ப்பன், பிதாவை அறிந்திருக்கிற மேய்ப்பன். ஆம், தாவீது ஒரு விசை ஆடுகளை மேய்த்த போது, ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி வந்தது. மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை தூக்கி கொண்டது. நான் ஒருவேளை தாவீதா இருந்தா எங்க அப்பாட்ட போய் சொல்லியிருப்பேன், பா ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு சிங்கம் வந்தது, கரடியும் வந்தது, ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டு. எங்க அப்பா இருந்தா சொல்லுவாரு, பிரச்சனை இல்லடா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீ சுகமா இருக்கிறல்ல, அது போதும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் தாவீது அப்படி செய்யல. தாவீது ஓடி ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல அதன் வாய்க்கு சிங்கத்தை கிழித்து அதன் வாய்க்கு ஆட்டுக்குட்டி தப்புவித்தான். சிங்கம் ஒருவேளை அவனை பீறி இருக்க எத்தனைத்திருக்கலாம். தன் ஜீவனையும் பாராமல் தன் ஜீவனை வைத்து அந்த ஆட்டுக்குட்டியோடு யுத்தம் பண்ணி மீட்டெடுத்தான். உனக்காக எனக்காக இயேசு பாதாளம் வரைக்கும் சென்றார். பாதாளத்தில் வல்லடிகளுக்கு சென்றார். மரணத்தை ருசி பார்த்தார். திரும்பவும் ஜீவனோடு எழுப்பினார். இப்படி ஆகிலும் என் ஜனம் சுகமாயிருக்கணும், என் ஜனம் நன்மை அனுபவிக்கணும், நான் காக்கணும், என் பாதுகாப்பை ஜனங்கள் உணரணும். அதற்காக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். ஜீவனையே கொடுத்தவர் அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த இயேசு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். சத்துருக்கு முன்பாக உனக்கு நிற்கிற மேய்ப்பராக இருக்கிறார். உன்னை தேடுகிற மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை தப்புவிக்கிற மேய்ப்பராக இருக்கிறார். உனக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பராக இருக்கிறார். இவர் சீக்கிரம் இந்த மேய்ப்பர் வெளிப்பட போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எங்கள் நல்ல மேய்ப்பரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறதுனாலே எங்களுக்கு குறைவில்லை. எங்களை நடத்துகிற உம்முடைய கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளை எண்ணி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தினீர். வரப்போகிற புதிய மாதத்தை கூட எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். கிருபைகளால் நன்மைகளால் முடிசூட்டும், பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.